அடிப்படை அறிவே இல்லாத ஒரு பொம்பளை அது என்னமோ சொல்லுது. பெரும்பாலும் நீங்கள் இதை ஒருத்தன் குடிகாரன் வந்து சொன்னான்னா அவன் குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சட்டம் பண்ண மாட்டீங்க. இது குடிக்காமல் உளருது, அவ்வளவுதான். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழன் தான் தமிழன் என்று உணர வேண்டும். அந்த 84 விழுக்காடு என்பது மிகப்பெரிய ஒரு இது. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. ஹிந்தி பேசும் உத்தரப்பிரதேசில் கூட ஹிந்திக்காரங்க 72 விழுக்காடு தான். தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான ஒரு குடி இருக்கும் ஒரு மாநிலம். அதனால தான் நான் வந்து இந்த ஐயா மூலமாக நான் வந்து திரு சீமான் அவர்களுக்கு கூட சொல்கிறேன், இது தமிழ்நாடு மட்டுமல்ல, நாங்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் பெரும்பான்மையாக 84 விழுக்காடு இருக்கிறோம். நீங்கள் மனசு வச்சா எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும் அப்படின்னு இவங்களும் அல்லது அன்புமணி ராமதாஸும் அல்லது எடப்பாடி பழனிசாமியும், இன்றைக்கு தமிழ் தலைவர்கள் என்று சொன்னால் இந்த 3 கட்சிக்காரங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க. திருமாவளவன் தமிழன் அல்ல என்று பல முறை பல இடங்களில் படிச்சுட்டேன். ரெண்டாவது அவர் சார்ந்திருப்பது திராவிட கட்சிகளை, ஆகவே அவரை விட்டு விடுவோம். இந்த 3 தலைவர்கள் திரும்ப திரும்ப வரும்